ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜேஇ மெயின் 2017 கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவன் சர்க்கியூட் த கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சர்க்கியூட் டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட் டயக்ராமில் கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு தேவையான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். அது ஜீரோ பொட்டன்ஷியல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் எப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனி ஜங்ஷன் கேன் பி அஸ்யூம்ட் அஸ் ஜீரோ பொட்டன்ஷியல், இதுதான் இந்த ரூல். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அந்த டயக்ராமை ரீட்ரா இங்கே பண்ணியிருக்கேன். எனி ஜங்ஷன் கேன் பி அஸ்யூம்ட் அஸ் ஜீரோ பொட்டன்ஷியல். முதல்ல ஜங்ஷன்னா என்ன? ஒரு 3 ஒயர் ஒரு இடத்துல மீட் ஆகுதுன்னா அதை தான் நம்ம ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜங்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், இது ஜங்ஷன் கிடையாது, டேர்னிங் தான். ஓகே பாருங்கள், இது டேர்னிங் தான். இது ஜங்ஷன், இது ஜங்ஷன். ஸோ உங்களுக்கு இதில் என்ன ஜங்ஷன் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0 அப்படிங்கிறத மார்க் பண்ணுங்கள். நான் இதை 0 அப்படிங்கிறத மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பேட்ரி அப்படின்னா அந்த சின்ன கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம லோவர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங்கர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஹையர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வோல்டேஜ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதாவது இப்போ 0 இருக்கு இல்லையா, இது வந்து லோவர் பொட்டன்ஷியலில் 0, இங்கே வந்து ஒரு லாங்கர் லைன் இருக்குது, அப்போ இது ஹையர் பொட்டன்ஷியல். இந்த ரெண்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் 2. அப்போ இங்கே எவ்வளோ வேல்யூ வந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இதை விட இது 2 ஹையராக இருக்கணும். அப்போ இங்கே 2. இப்போ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இங்கே 0 இருக்குது, இது லோவர் பொட்டன்ஷியல் கரெக்டாக இருக்குது. இங்கே நான் 2 மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்கள், 2 வருது. ஸோ கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் இங்கே எழுதியிருக்கேன். பொட்டன்ஷியல் இஸ் சேம் த்ரூ அவுட் அண்ட் ஐடியல் வயர். ஸோ ஒரு ஒயரில் பொட்டன்ஷியல் சேமாக தாங்க மெயின்டைன் ஆகும். இங்கே 2 இருக்கா, இங்கே 2 தான், 2 தான், 2 தான், 2 தான், இங்கே வரைக்கும் 2 தான். இப்போது ஒரு பேட்ரி இருக்குது, இதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 2 இருக்குன்னா ஹையர் பொட்டன்ஷியல் 2ல் இருக்குது. அப்போது இது லோவர் பொட்டன்ஷியல். அப்போ இது இதை விட 2 கம்மியாக இங்கே வரணும். அப்போ தானே டிஃபரன்ஸ் 2 வரும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே விட கம்மியாக இங்கே 2 லெஸராக இருக்கணும். அப்போ இங்கே 0. புரியுதா? இப்போ டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள், 2 இருக்குது. அதுக்கப்புறம் சேம் வயர்னால் அதே பொட்டன்ஷியல் மெயின்டைன் ஆகணும். இங்கே வரைக்கும் 0 தான். பாருங்கள், லாங்கர் லைனில் நம்ம 0 மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ஷார்ட்டர் லைன் இருக்குது. அப்போ இது 2 லெஸராக இருக்கணும். ஏன்னா இங்கே 2 வோல்ட் இருக்குது. இப்போ 2 லெஸராக இருக்கணும்னா என்ன வரும்? -2. இந்த பக்கம் -2. இப்போ செக் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் 0 -2. டிஃப்ரென்ஸ் என்ன? 2. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 2 வருதா? இந்த பக்கம் லோவர் பொட்டன்ஷியல் போட்டிருக்கோமா, இந்த பக்கம் ஹையர் பொட்டன்ஷியல் போட்டிருக்கோமா? அப்போ நம்ம போட்டிருக்குது கரெக்ட். சேம் வயர்னால் இங்கே வரைக்கும் -2 தான். பாருங்கள், ஹையர் பொட்டன்ஷியலில் -2 இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் -2, இங்கே லோவர் பொட்டன்ஷியல். அப்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 2ஆக இருக்கிறனால இங்கே 2 கம்மியாக இருக்கணும். அப்போ -4. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2 வோல்ட் வரும். ஏன்னா -2க்கும் -4க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து -4 தான். ஸோ இங்கே வரைக்கும் -4 தான். அதே மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். இங்கே 0 இருக்கா, இது வந்து ஷார்ட்டர் லைனாக இருக்கிறனால இங்கே விட இங்கே ஹையர் லாங்கர் வயரில் 0 இருக்குது, ஷார்ட்டர் வயரில் 2 லெஸராக இருக்கும். ஏன்னா 2 வோல்ட் மெயின்டைன் ஆகுது. அப்போ இங்கே வந்து -2. அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறனால இங்கே 2 லெஸராக இருக்கும், இங்கே -4. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இங்கே 2 வோல்ட் இருக்குது, இங்கே 2 வோல்ட் இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே -4 இருக்குது, இங்கே -4 இருக்குது. நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம கரண்ட் என்ன போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு I = V/R. Vனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் அ ரெசிஸ்டர், வோல்டேஜ் அக்ராஸ் அ ரெசிஸ்டர். வோல்டேஜ் அக்ராஸ் அ ரெசிஸ்டர் பாருங்கள், 0 0. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமாக இருக்குது. 0 - 0 என்ன வரும்? 0 தான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா -2 -2 சேமாக இருக்குது. சேம் பொட்டன்ஷியல் இருந்தால் கரண்டே ஃப்ளோ ஆகாது. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கரண்ட்டு 0 தான், இங்கேயும் கரண்ட்டு 0 தான், இங்கேயும் கரண்ட்டு 0 தான். ஸோ ஆன்சர் வந்து 0 தான் கரெக்ட் ஆன்சர்.